ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல சிறியவர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஐயாவை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. சமூக வலைத்தளங்கள், டிவி சேனல்கள், நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நெகட்டிவா ஐயா நிறைய பாசிட்டிவான, அதுவும் பாசிட்டிவ் தான், ஆனா பாசிட்டிவான காரியத்தை வந்து நெகட்டிவா மாத்தி ஐயாவை வந்து ஒரு குற்றவாளி, ஒரு என்னமோ எப்படி சொல்லுவாங்க, தேச துரோக குற்றம் புரிஞ்சவங்க மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவிட்டதுக்காக ஐயா மேல வந்து ஏகப்பட்ட வழக்குகள். அந்த வழக்குகள் போட்டது யாரு அப்படின்னா, அது நம்ம நண்பர்கள், ஓகே, பிற மதத்துல இருக்கிறவங்க. அவங்க மேல நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே, அவங்கள பத்தி நம்ம பேசல. ஐயா கூட இருக்கிறவங்களே, சபை விசுவாசிகளே வந்து ஐயா மேல வந்து பலவிதமான வழக்குகள் போட்டு போராட்டங்கள் நடத்தி, திருச்சபை ஆராதனைய கெடுத்து, திருச்சபைக்கு வெளியே போராட்டங்கள் நடத்தி, இந்த மாதிரி ஒரு தனிநபர் தாக்குதல், அவமானப்படுத்தும் விதமா செயல்பட்டாங்க. அது குறித்து ஐயாவுக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், உங்களில் ஒருவனா இருந்து கேள்விகள் கேட்கிறேன், ஐயா மனமிட்டு பேசுவாங்க அப்படின்ட்டு நம்புவோம். ஐயா பேசலாம். ஐயா பேசலாம். ஐயா, இப்போ வந்து உங்க மேல போட்ட வழக்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இப்ப என்ன ஸ்டேஜ்லயா இருக்கு? லீகலா நீங்க சொல்லலாம்னா சொல்லுங்க, இல்லைன்னா அந்த வழக்கு சொல்ல முதல் இந்த யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். என்னோடு வந்து இந்த இன்டர்வியூ நடத்துகின்ற அன்பு சகோதரர் மிஸ்டர் சார்ல்ஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக யூடியூப் சேனல்ஸிலே வருகின்ற பல்வேறு காரியங்களை நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான, அதாவது குற்றம் சாட்டுகின்ற மக்களுடைய பற்றி, அந்த குற்றத்தை பற்றியே அதிகப்படுத்துகின்ற யூடியூப் சேனல்ஸை பார்க்கிறோம். ஆனால் அந்த குற்றத்தில் இருக்கிற உண்மை தன்மை அதை அறிந்து அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே தனிப்பட்ட முறையிலே விளக்கம் கேட்டு, அவர்கள் அந்த குற்றத்திலே எந்த அளவுக்கு அவர்களுடைய பங்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு அது உண்மை அந்த இடத்துல இருக்கிறது என்று மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை நான் இதுவரை பார்த்ததில்லை. அருமையான சகோதரர் அவர்கள் அதை செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காரியம். ஏனென்றால் இன்றைக்கு ஊழியர்கள் பல்வேறு நிலையிலே ஒரு தவறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஊழியர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். அதனுடைய தவறுகளை யாராவது ஒருவர் வெளியே கொண்டு வருவார்கள், அதை பற்றி நாம் விமர்சிக்க முடியாது. ஏன்னால் அந்த சுதந்திரம் உண்டு. ஆனால் வேண்டுமென்றே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை அதை நாம் டார்கெட் பண்ணி அதை செய்வது என்பது அது தவறான ஒரு காரியம். அதற்கென்று சப்போர்ட்டா நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் அருமையான சகோதரர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக அவர்கள் நிறைய ஊழியர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், திருச்சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என்றால் நமக்கென்று பேசுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு சூழலை அவர் இன்றைக்கு அதை அளித்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கென்று பேசுவதற்கு ஒரு ஆள் உண்டு, நம்முடைய நியாயத்தை சொல்வதற்கு ஒரு இடம் உண்டு. அது இப்படிப்பட்ட இந்த ஆக்டிங் கிறிஸ்டியன் சேனல் உள்ளது என்பதை நினைக்கின்ற பொழுது நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். சகோதரர் சொல்லணுமாக ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கப்பட்டார்கள் அல்லது வருத்தப்பட்டார்கள், காயப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது உடனடியாக நானும் அதுக்கான வருத்தத்தை நம்முடைய இந்த சேனல்ஸ் மூலமாக அல்லது சோசியல் மீடியாவின் மூலமாக, என் அநேக பத்திரிகை மூலமாக அதை வெளியிட்டோம். ஆனாலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோவையில் இருக்கின்ற நீதிமன்றம் வழக்கு தள்ளுபடி ஆனது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்பதாக உச்ச நீதிமன்றம் அதில் நாங்கள் நாடுகின்ற பொழுது அதில் ஏபி வழங்கப்பட்டுள்ளது. எனவே அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அந்த ஏபி இன்றைக்கு சரியாக இன்றைக்கு அவர் வந்திருக்கின்றார். இன்றைக்கு அதை மீண்டுமாக அந்த நம்முடைய கோவை காவல்துறை ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். நான் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணேன் அந்த போலீஸுடைய காரியங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். அது பின்பாக உச்சநீதிமன்றம் அந்த ஏபியை உறுதி செய்யும். இது சட்டப்பூர்வமாக இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழல். ஏற்கனவே நான் அருகில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு சென்று சரண்டர் செய்து அங்கே பெயில் எடுத்திருக்கின்றேன். எனவே இந்த நிலவில் இருக்கிறது.
இதுதான் இப்பொழுது இருக்கின்ற சட்டப்பூர்வமான ஸ்டேட்டஸ். ஓகே. இப்போ நம்ம வீடியோ தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், நம்ம நண்பர்கள் பிற மதத்துல இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டாம். அவங்க அவங்க ஓகே, அவங்க அவங்களோட காரியங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கட்டும். இப்போ நம்ம திருச்சபைக்குள்ள உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பி பார்த்தேன் வீடியோல, டிவி சேனல்கள் எல்லாம் வந்தாங்க. இன்னும் பல பேர் வந்து உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் வந்து அதுவும் எஃப்ஐஆர் ஆயிருக்குங்களா? எந்த கம்ப்ளைண்ட்? திருச்சபை விசுவாசிகள் போய் கம்ப்ளைண்ட்? இல்ல எஃப்ஐஆர் ஒரே ஒரு எஃப்ஐஆர் ஆனது. அது வந்து போலீஸ் சுவோ மோட்டாவாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதான் தவிர எந்த இயக்கங்களும் எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படவில்லை. காவல்துறை அவர்களே தானாக வந்து சுவோ மோட்டாவாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சரியா? இப்போ மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திருச்சபை வாசல்ல ஆராதனை நடத்த விடாம நிறைய அண்ணன்மார் தம்பிமார்கள்லாம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க மேல உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு கோபம், நேர்ல மட்டும் எவன் வேணா பார்த்து வச்சுக்கிட்டேன்டா, ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு பழி வாங்குதல் அந்த மாதிரிலாம் இருக்கீங்களா? எங்களுடைய ஆலயத்திலே கிட்டத்தட்ட 7000 உறுப்பினர்கள். கோவை திருமணத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலயம், 7000 உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க. அதுல மிக ஒரு குறைந்த அளவுல இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள், நான் எண்ணிக்கை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 30 பேர். இந்த 30 பேரும் பல்வேறு காரணங்கள் கொண்டு அந்த இடத்துல வந்து அவர்கள் எனக்கு வழக்கு பதிவு செய்தவுடன், இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதனால் இனிமேல் இந்த ஆயர் இந்த ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்த நாளிலே ஒரு உள்ளிருப்பு போராட்டம் போல் நடத்தினார்கள். அப்பொழுது அங்கிருக்கின்ற திருச்சபையின் மக்களே கேட்டார்கள், ஆயர் ஆலயத்துக்கு எதிராக ஏதாவது செய்தாரா, இல்ல நம்முடைய திருச்சபை மக்களுக்கு எதிராக ஏதாவது செய்தாரா, இல்லது பொருளாதார ரீதியாக ஏதாவது குற்றம் கட்டுப்பட்டதா, இல்ல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாரல் கேரக்டர்கள் மூலமா ஏதாவது வந்திருக்குதா, இல்ல அவர் வேறு பழக்க வழக்கங்கள் அவருக்கு இருந்து அதனாலே ஏதாவது ஆனதா? ஒன்றும் இல்லை. அவர் ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தானது உள்ள இருக்கின்ற சிலரால் அந்த கருத்தை எடிட் செய்யப்பட்டு ஒரு சில சங்கங்களுக்கு அமைப்புகளுக்கு அமைக்கப்பட்டு அதுக்கு பின்பாக அந்த அமைப்புகள் தான் அந்த வழக்கு விருதுவான காரியங்கள் செய்தார்கள். அதனால் நீங்கள் கேட்ட வண்ணமாக கிட்டத்தட்ட நாம் 31 வருடமாக நான் ஆண்டவருடைய திருப்பணியிலே ஆயராக பணியாற்றுகின்றேன். பல்வேறு காரியங்களிலே பல்வேறு எதிர்ப்புகளை இருக்கிறேன். அதுவும் நிர்வாக ரீதியாக நான் கிட்டத்தட்ட 20 வருடமாக கோவை திருமணத்தினுடைய நிர்வாகத்திலே நான் பல்வேறு நிலைகளில் நான் இருக்கின்றேன். இதுவரை மாரலியாகவோ பினான்சியலாகவோ வேறு எந்த ஊழிய சம்பந்தமாக என் மேல் வரவில்லை. இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த பிரச்சனையை வந்து அவர்கள் இந்த பிரச்சனைக்காக என்னை எதிர்க்கவில்லை, மாறாக வெளியே இருந்து ஒரு சில திருமணத்தினுடைய அரசியல் அதனுடைய ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக இவர்களை இயக்கினார்கள். இவர்களை இயக்கி அவர்கள் வெறும் அம்புகள் தான். எனவே அவர்களை அம்புகளை நொந்து எந்த பயனும் இல்லை. இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரங்களாக நான் திருச்சபையிலே ஆராதனை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஸ்தோத்திர பண்டிகை எல்லாம் சென்ற வாரம் மிக அழகாக நடைபெற்றது. இதுவரை நான் எந்த விதமான பழிவாங்கு உணர்ச்சியோடு நான் இல்லை. என்றால் அங்கேயே போட்டு நாம் பிரசங்கம் செய்கிறோம், பழமடல் ஜபத்திலும் நாம் சொல்கிறோம், எங்கள் பாவங்களை மற்றவர்களின் பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல என்னுடைய பாவங்களை மன்னரை ஜபிக்கின்ற பொழுது அப்ப மனசாட்சி பேசும்ல, எத்தனை பாவங்களை நீ மன்னிச்சிருக்கிறேன்னு கேட்கும். அதனால ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து இதுவரை என்னுடைய உள்ளத்திலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, பழிவாங்கு உணர்ச்சியும் இல்லை. அந்த சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், நானும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், இணக்கமாக திருச்சபையை வழிநடத்த வேண்டும். இப்பொழுது திருச்சபை இருக்கின்ற சூழல் மிக ஆபத்தான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது ஊழியராகி நான் முதல் இந்த பெயில் கிடைத்தவுடன் முதல் செய்தி நான் கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்னேன், ஒருவேளை நம்முடைய ஆலயத்தின் பெயர் பல்வேறு இடங்களிலே அன்றைக்கு வந்தது, அதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். எனவே மன்னித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள், இனி அந்த காரியத்தை நான் பொறுத்து செய்ய மாட்டேன் என்று ஒன்று சொன்னேன். 2வது, மன வேற்றுமையா இருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த புல்பேட்டிலிருந்து நான் அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் வாருங்கள், நம்ம அமர்ந்து பேசி நம்முடைய கருத்து வேறுபாடுகளை கலைந்து திருச்சபைக்கு ஆண்டவர் நாம் மகிமைப்பட நாம் இணைந்து செயல்படுவோம். இது ஒரு ஓப்பன் கால், இது ஒரு வெளிப்படையான அழைப்பு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து செயல்படுவோம் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறேன். அதனால
எனக்கு என்னுடைய உள்ளத்துல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ பழிவாங்கும் உணர்ச்சியோ இல்லை. நான் தொடர்ந்து அவர்களுக்கு ஜெபிப்பேன், அவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும் என்று முயற்சிப்பேன். அவர்கள் எப்பொழுது வந்தாலும் நான் அன்போடு அவர்களை ஏற்றுக்கொள்வேன். என்றால் நாம் என்னதான் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகோதரர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை நானும் சில அந்த தவறு செய்திருக்கலாம், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதன் மூலமாக அவர்களும் அதுக்குனால சில தவறுகளை செய்திருக்கலாம். தவறுகளை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தால் வாழ முடியாது, முன்னேற முடியாது, கிறிஸ்துவ ஐக்கியத்திலே நாம் வளர முடியாது. எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், என்னுடைய உள்ளத்திலே 1% பழிவாங்கும் உணர்ச்சியோ அவர் மேல் காழ்ப்புணர்ச்சி இல்லை. அவர்கள் இன்றும் என்னுடைய அன்பான சகோதரர்களாகத்தான் நான் நினைக்கின்றேன். சரியா, இப்போ நீங்க அந்த பெயில் வந்து ஃபர்ஸ்ட் இங்க கோயம்புத்தூர்ல கேன்சல் ஆச்சு, அதுக்கப்புறமா சென்னையில கேன்சல் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா டெல்லியில வாங்கியிருக்கீங்க உச்ச நீதிமன்றத்துல. இப்போ இந்த பெயில் வர்றதுக்கு முன்னாடி வர உங்களோட மனநிலை எப்படியா இருந்துச்சு? அதாவது நீங்க இப்ப சொல்லக்கூடிய உங்களோட சாட்சி, இதே மாதிரி அடுத்தவங்க மேல கேஸ் கொடுக்கறவங்க அவங்களை எப்படியா ஜெயில பிடிச்சு போடணும், அவங்களை எப்படியாவது உள்ள தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். உண்மையா அவங்க மனசுக்குள்ள உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்க உறவினர்கள் மத்தியில உள்ள அந்த போராட்டம், அதை வந்து 74 நாட்களாக நான் கொஞ்சம் தலைமறைவாக இருந்தேன். அந்த 74 நாட்கள் மிக ஒரு சோதனையான நாட்கள் தான். இருந்தாலும் என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், நீங்கள் 74 நாட்கள்ல நிறைய மனிதர்களை பற்றி புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டார். நான் சொன்ன 74 நாட்கள்ல கடவுளை பற்றி அதிகமா புரிஞ்சு கொண்டேன். மனுஷனை புரிஞ்சு கொள்ளலாம் இல்லையா, நான் கடவுளை பற்றி அதிகமா 74 நாள் புரிஞ்சுட்டேன். ஏன்னால் என்னை பற்றியும் நான் புரிந்து கொண்டேன். இந்த 74 நாள் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாருன்னா, என்னுடைய வாழ்க்கையில என்ன தப்பு இருந்தது, என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன குறைந்தது, ஊழியக்காரனாக எதிலெல்லாம் நான் வந்து குறைவுபட்டேன் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். எனவே ஆண்டவரோடு அந்த 74 நாட்கள் வெறும் மொபைல் போன் இல்லை, டிவி இல்லை, நானும் என் மனைவி மட்டும் தனியாக இருந்தோம். எனவே 74 நாட்களும் நாங்கள் செய்த ஒரே காரியம் ஜெபிப்போம், வேத்தை வாசிப்போம், பாட்டு பாடுவோம், அவ்வளவுதான். வேற எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஆனா மனதுக்குள்ளாக ஒரு சஞ்சலம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆராதனைக்கு போக முடியாது என்ற ஒரு வேதனை எங்களுக்குள்ளாக இருந்து, என்னுடைய தகப்பன் தாய் அவங்களுக்கு 85 வயது ஆயிடுச்சு 2 பேர்த்துக்குமே. அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டார். அவர்களுக்கு என்ன பயம்னா, இப்போ திடீர்னு ஏதாவது நாங்க ஆயிட்டோம்னா எங்க மகன் வர முடியாது அப்படின்னு அவங்க பயம். தங்கச்சி என்னுடைய ஒரே மகள், அவள் தான் இதுக்கெல்லாம் போய் ஓடி ஆடி யாருடைய உதவி இல்லாமல் எல்லா காரியத்தையும் அவள் செய்தாள். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு பலம் கொடுத்திருந்தார். என்னுடைய ஐயா பிரதர் சொன்ன மாதிரி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா அந்த சோதனையை நல்ல சோதனையா சகிக்கும். நீங்க தப்பு பண்ணிட்டு அப்புறம் சோதனை செய்ய பாக்கியவானா அது கடவுள் உதவி செய்ய மாட்டார். நாம் தவறு செய்து நாம் பாதிக்கப்படும் போது நிச்சயமா கடவுள் உதவி செய்ய மாட்டார். உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சுதாகும். ஆனா நீங்கள் தவறு செய்யாமல், தாவீது ராஜா சொன்னவனமாக முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்ற மாதிரி, அப்படி வரும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். அது என்னுடைய அந்த 74 நாள் அந்த வாழ்விலே ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். கண்டிப்பா அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம கடவுளுக்காக வந்தோம், கடவுள் நம்மை அழைச்சிருக்கிறாரு. இந்த நேரத்துல எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில இந்த நேரத்துல ஒண்ணு சகோதரனுக்கு எனக்கு நன்றினா சொல்லணும். என்றால் சமூக வலைத்தளங்கள்லாம் என்னை ஒரு நெகட்டிவாய் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது அருமையான சகோதரர் அவர்கள் 2 வீடியோ போட்டாங்க. அது வந்து எனக்கு என் குடும்பத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, ஒரு பூஸ்டா இருந்துச்சு எனக்கு. நம்மை பற்றி அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப அது எங்களை வந்து ரொம்ப அதிகமான அந்த ஒரு டிப்ரெஸ்டான நேரத்துல எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை கேட்டபொழுது அவர்கள் அதிகமாக ஆறுதல் அடைந்தார். நமக்கென்று பேசுவதற்கு ஒரு உண்டு என்று அறிவிய சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நான் எதுவுமே செஞ்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவரே தான் போட்டார். நிறைய சொல்லியிருப்பாங்க ஏதாவது இது அப்படிலாம் கிடையாது, அவரே தான் போட்டார். அது கடவுள் அவரோடு கூட பேசினாரு. எனக்காக பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணோம். யாராவது ஒருத்தர் பேசுங்க ஆண்டவரே, அப்ப நிச்சயமா பரிசுத்த ஆவியானவரோடு பேசினாரு. அதனால அவருக்கு போட்டார். அதுக்கு என்னுடைய இது. எனவே கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். சிலுவை சுமக்காமல் அவர் பின்பற்றவே முடியாது. ஆனாலும் நடந்துகொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாடுகளை நிச்சயமாய் நாம் ஏற்று மகிழ்ச்சியோடு செல்கின்ற பொழுது கண்டிப்பாக ஜெயித்து தருவார். அது என்னுடைய வாழ்க்கை அதுல பிரயோஜனமா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், யாரையும் நாம் வெறுக்காமல் எல்லாரையும். ஏன்னா ஆண்டவர் சொல்றது என்னன்னா,
தீமையை நன்மையினால தான் வெல்ல முடியும். நீங்க தீமையை தீமையினால் என்னைக்கு வெல்லவே முடியாது. தீமையை நன்மையினால் வென்றாண்டவர் நம்முடைய ஆண்டவர், அன்பினால் வென்றாண்டவர். எனவே அன்பு என்ற ஆயுதம் மட்டும்தான் மற்றவங்களை வீழ்த்துவதற்கு நாம் எடுக்க வேண்டும். தெரிய பதவி இருக்கலாம், பதவினால நான் ஒருவேளை எல்லாரையும் வீழ்த்திலாம் நினைக்கிறேன். ஆனால் அந்த பதவி என்னைக்கு இருக்கும், நாளைக்கு இந்த இடத்துல நான் கோருவேன்னு தெரியாது. எனவே பொழுதும் அந்த வித சிந்தனையோடு தாழ்மையோடு நடப்பதற்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். அதுக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், உங்களால வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நீங்க எத்தனை நாள் சொன்னீங்க? 74 74 நாள் வா பிரின்ஸ் கால்வின்னு ஒருத்தரை நாங்க ஓட விட்டோம் பார், அவரை மிரட்டிட்டோம், அவரை அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்ட்டு உங்களால வந்து இன்னைக்கு பல பேர்கிட்ட ஒரு மகிழ்ச்சியை நீங்க உண்டாக்கிருக்கீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து காரணம் இல்லாம என்ன பண்ண மாட்டாப்ல. ஒரு உங்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது இன்னொருத்தருக்கு. ஆனா இது வந்து இந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது. ஒரு குடும்பத்தை அள வச்சு, ஒரு தனி மனிதனை அள வச்சு, அவரை ஜெயிலுக்கு அனுப்பி அவரை வந்து நம்ம எப்படியாவது அரெஸ்ட் பண்ண வைக்கணும். இது மூலமா கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இது வந்து அந்த மகிழ்ச்சியா இருந்த குடும்பத்துக்கு அது என் வாயால சொல்ல விரும்பல. ஐயாவே மன்னிச்சிட்டேன்றாங்க. நான் ஐயா வந்து மன்னிக்கலன்னு சொன்னாங்கன்னா நான் வேற மாதிரி என்ன பண்ணலாம், கன்க்ளூஷன் கொடுக்கலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு கோபமே வருத்தம் இல்லையா ஐயா அவங்க மேல? எப்படியும் கொஞ்சமாவது இருக்குமே. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க we can forgive but we cannot forget. அது உண்மை. அதாவது மன்னிப்போம், ஆனால் காயங்கள் உள்ள இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆகும். அந்த காயங்களை ஆற்றுவதற்கு ஆண்டவர் பலன் தரணும். நம்மளும் மனுஷன்தான். நீ சொன்ன மாதிரி டோட்டலா நம்ம ஒரு புனிதரா மாற முடியாது. நமக்குள்ளாகவும் அந்த காயங்கள் இருக்கும், பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இருக்கும். பட் கடவுள் தான் அந்த காயங்களை ஆற்றி தொடர்ந்து ஆண்டவருடைய பணி செய்வதற்கான அது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம நாளைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அவன் திருப்பி ஏற்றக்கூடாது. சரி நீ பேசுறியா, நீ மன்னிச்சியா? நான் நிறைய பேர் நானே கேட்பேன், கடவுள் என்கிட்ட பேசி இருக்கிறாரு, நீ எவ்வளவு மோசமா இருந்த, உன்னை மன்னிச்சு நான் ஒரு ஊழியக்காரனை ஏத்துட்டு இல்லை. அப்ப உன்னை விட அவன் நல்லவனா தான் எனக்கு தெரியுது, அவனை மன்னின்னு அந்த அளவுக்கு. அப்ப நம்மளையே மன்னிச்ச ஆண்டவருக்கு நான் ஏன் இன்னொருத்தர் மன்னிக்க கூடாது அப்படின்னு அந்த சிந்தனை எடுத்துட்டு கலைஞர் கருணாநிதி சொல்லுவார், ஒருத்தர் நன்மை செஞ்சுன்னா மறந்து அவன் திருப்பி செய்யலையே அப்படின்னு நினைக்காத. If you do a good thing to a man, you have to forget, that's all. Don't expect anything from that man. அந்த மாதிரி தப்பு செஞ்சவனே மறந்துரு. மனசுக்குள்ள வைக்கதான் அது பாரம். தூக்கி வீசிட்டீங்கன்னா அது பாரம் இல்லை. அது நம்ம பாட்டுக்கு நம்முடைய பணிகளை செய்வதற்கு ஆண்டவருக்கு இருந்து அளிப்பாரு. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஐயா மேல கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது. ஏன்னா இப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா CSI அப்படின்ற இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட என்னோட சொத்து, பொது சொத்து, அந்த ஒரு ஸ்தாபன சபையில பாஸ்டரா இருக்காங்க. நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க ஊரு திருநெல்வேலிக்கு வருவாங்க, என்னையா கோயம்புத்தூர் மதுரைக்கு வருவாங்க. எங்கனாலும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபை போதகரும் ஐயா வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஊழியக்காரர், தனி ஊழியக்காரர், இவர் ஒரு அந்த மாதிரி இந்த சீட்டுன்ற மாதிரி கிடையாது. இப்ப ஐயா வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இப்ப இந்த கோயம்புத்தூர்ல வந்து ஐயாவோட அந்த நிகழ்வுல வந்து போராட்டம் பண்ண தம்பிமார்கள்லாம் பார்த்தேன். தயவு செய்து எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் நம்ம CSI மூலமா ஏகப்பட்ட மிஷினரி ஊழியம் நடக்குது. அந்த மிஷினரி ஊழியத்துல பாருங்க, ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு ஏகப்பட்ட போராட்டம் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல போய் கூட்டத்தை கூட்டி ஒரு போராட்டம் நடத்துங்க, மிஷினரி ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் பல ஊழியங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஊழியங்கள்ல ஒரு போராட்டம் நடத்துங்க. ஒரு நல்லது, நம்ம இத்தனை பேர் இருக்கோம் பாருங்க அப்படிங்கும்போது ஒரு கிராமங்கள்ல இன்னைக்கு போய் ஒரு டிராக்ஸ் கொடுக்க போக முடியல. நியூஸ்கள்ல பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஸ்தாபன சபைகள் தான் மிஷினரி ஊழியத்தை நிறைய தாங்குறாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஃபண்ட்ஸ் நிறைய கொடுக்குறவங்களே நம்ம CSI தான். இன்னைக்கு CSI இல்லைன்னா மிஷினரி ஊழியமே கிடையாதுங்க. நம்ம திருச்சபை மினிஸ்ட்ரியை விட்டுருங்க. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இளைஞர்கள் போய் போராட்டம் பண்ணுங்க. நம்ம கெத்த காமிங்க, ஸ்ட்ரென்த்தை காமிங்க, நல்லா இருக்கும். கிறிஸ்தவம்ன்றது இத்தனை பேர் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு அங்கி போட்ட போதகரை வந்து நம்ம அடக்குறது, ஒடுக்குறது, இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டு கீழே. அதாவது ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ஐயா இப்போ வீடியோ நம்ம ரெகுலரா பாக்குறவங்களுக்கு புரியும். ஒரு இஷ்யூ, என்ன இஷ்யூ, ஒரு மூட நம்பிக்கைகளை குறித்து பேசினாங்க. மூட நம்பிக்கைகளை கொடுத்து பேசின ஐயாவை வந்து ஒரு அங்கி போட்ட போதகரை நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன், நான் வந்து அவங்க குடும்பத்தை கண்ணீர் வடிக்க விடுவேன்,
ஓகே ஃபைன், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், ஐயா வந்து தலைமறைவாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பண்றீங்க. இதே காரியத்தை நான் பண்ணேன்னா, இப்போ ஐயா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரசங்கம் பண்றாங்க, பைபிள் வசனத்துக்கு அகேன்ஸ்டாவே பேசுறாங்கனாலும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஐயா உங்களுக்கு மேல யார் யாருக்கா பிஷப் இருக்காங்க, பிஷப் ஐயாவுக்கு மேலே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க வந்து அவங்கள பதவி விட்டு இறக்கலாம். ஐயாவுக்கு கீழே உள்ள பாஸ்டர்மார்கள் அவங்க அத்தனை பேருமே அங்கி போட்ட போதகர்கள் எல்லாருமே ஒரு கட்டமைப்புல இருக்கிறாங்க. ஆனா இப்ப நானே ஒரு யூடியூப் சேனல், இதே சேனல்ல பைபிள் வசனங்களை தப்பா பேசி நான் ஏதோ ஒரு உருட்டி ஏதோ பண்றேன், உங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அங்கி போட்ட போதகர்கள் இன்னைக்கு அவங்க சமூக வலைதளங்கள்ல பேசாததுனாலதான் ஏகப்பட்ட பேர் என்ன பண்றாங்க, பைபிள் என்ன தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி பைபிளை கையில வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட உருட்டுறாங்க. இவங்க நம்ம கைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஐயாவை வந்து எங்க வந்து பார்க்கலாம், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்காங்க, ரேஸ் கோர்ஸ்ல இருக்காங்க, எப்பவுமே ஆபீஸ்ல தான் இருக்க போறாங்க. என்னையா நீர் வந்து இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு அலைகிறீரு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. யூடியூப்ல இவங்கள மாதிரி உள்ளவங்களை நம்ம ஒடுக்கும் பொழுது அங்கி போட்ட போதகர்கள் அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றது இல்ல, யாருமே சமூக வலைதளத்துக்குள்ள வரது கிடையாது. அங்கி மத்தவங்க எல்லாரும் யாருன்னே தெரியல, ஒரு ஐடி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, கண்டதையும் உருட்டிட்டு போறாங்க. மக்கள் அதை பல பேருக்கு ஷேர் பண்றாங்க. இதுதான் உண்மை சத்தியமா அப்படின்ற மாதிரி போலியான பிரசங்கங்கள் இன்னைக்கு பரவுனதுக்கு காரணம் அங்கி போட்ட போதகர்களை நம்ம ஒடுக்கிறது தான். இப்ப கூட சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம், ஆர்சியில இருந்தெல்லாம் இன்னைக்கு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, அங்கி போட்டு பிரசங்கம் பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடு இருக்காயா நம்மளுக்கு? அப்படி இல்லை, இது உங்களுக்கு நீங்க வந்து அங்கி போட்டு பிரசங்கம் பண்ண சாரி சமூக வலைதளத்துல அப்படி இல்லை, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணுங்க, ஆதரவு தெரிவிங்க. அதுதான் நம்ம கிறிஸ்தவத்துக்கு நல்லது. இன்னொன்னு நீங்க நல்லா பாருங்க, அங்கிக்கும் அங்கி இல்லாத ஒரு ஊழியக்காரருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன் கேளுங்க. இப்போ சார்லஸ் ஆகியனா ரேஸ் கோர்ஸுக்கு வெளியே போய் நின்று ஒரு ஒயின் ஷாப் கடைக்கு என்னால போக முடியும், இதே ட்ரெஸ்ஸோட போக முடியும், கரெக்டுங்களா? என்னை பார்த்து ஒரு விபச்சாரி வந்து கூப்பிடுவா, வரியா போலாமா, ஓகே. ஆனா அங்கி போட்ட போதகர்களால என்ன பண்ண முடியாது, அங்கி போட்டு போக முடியுமா ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ள? அங்கி போட்டுக்கிட்டு நிக்கிறவங்கிட்ட வந்து விபச்சாரி வந்து கேட்பாப்லையா? இதுதான் அந்த அங்கி. அங்கி வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் அங்கிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்றது. எனக்கு தெரிஞ்சியா, திருநெல்வேலியில நான் படிக்கும்போது ஒரு பாஸ்டர், அவரு பரம்பரை பணக்காரரு, அவருக்கு இல்லாத கோட் ஷூட் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா இந்த அங்கின்றது என்னது, அவ்வளவுதான், தங்களை தாழ்த்துறது, ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப நம்ம ஷர்ட் பேண்ட், நம்ம கிறிஸ்துமஸ் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உள்ளுக்குள்ள அந்த வேக்க ஒருவருக்க புது துணியை உள்ள போட்டுக்கிட்டு வெளியே விசுவாசிகள் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கடைசியில மூப்பர்கள் கமிட்டியில் உள்ளவங்க 10 பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி வந்து அது உள்ள ஃபுல்லா வேத்து ஊத்தி கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் நாரி போயிடும். அந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க, இவங்கள மாதிரி உள்ளவங்களை ஒடுக்காதீங்க. நீங்க அந்த மாதிரி ஒடுக்குனீங்க, இவங்க சமூக வலைதளத்துல வந்து அங்கி போட்ட போதகர்கள் பேசுறாங்க, நீங்க ஈஸியா இவங்களை என்ன பண்ணிடலாம், அதாவது அதான் எப்படி சொல்லுவாங்க, ஈஸியா எளியவர்கள்ன்ற மாதிரி நினைச்சீங்களா? அப்படி நீங்க பண்ண ஏகப்பட்ட கிறிஸ்தவத்துல யார் யாரோ வீடியோக்கள் போட்டு தவறான உபதேசத்துக்கு வழிவகை பண்றதுக்கு இளைஞர்களாகிய நீங்க தான் என்ன பண்ணுவீங்க, கிறிஸ்தவத்தை கெடுக்கக்கூடிய மகனாய் மகளாய் மாறுவீங்க. அதை தான் இந்த வீடியோ மூலமா ஐயா கூட இருந்து சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? இந்த தன்னிலை விளக்கம் மற்ற இந்த செய்தியை உங்களோடு நேரடியாய் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள்னாலே எனக்கு தந்திருக்கின்றார். இது எதிர்பாராத ஒரு அழைப்பு, எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அந்தந்த காலங்களிலே நேர்த்தியாய் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், நீங்களே தொடர்ந்து ஜெபிங்க. திருச்சபை வளர வேண்டும், கிறிஸ்துவம் வளர வேண்டும். ஏனென்றால் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரிகள் வரவில்லை என்றால் நம்முடைய முன்னோருடைய நிலை எப்படி இருந்திருக்கும், நம்ம எங்கேயோ இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் ஓரங்களிலே இருந்த நம்மை இன்றைக்கு மையங்களை கொண்டு வச்சிருக்கிறார். ரேஸ் கோர்ஸுங்கிறது இன்னைக்கு விலை மதிக்க முடியாத ஒரு இடம், இவ்வளோ ஒரு இடத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம ஒன்றும் காசு போட்டு வாங்க, இது ஆண்டவர் கிருபையாய் தந்த இடம். திருச்சபைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மையத்துல திருச்சபைகள் இருக்கிறது, கல்வி நிலையங்கள் இருக்கிறது, ஏராளமான பணிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். எனவே சின்ன சின்ன காரியங்களை நாம் மனதில் வைக்காமல் அதை மறந்து விட்டு கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அதற்கு தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். அருமையான சகோதரர் அவர்கள் தொடர்ந்து ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும், அவருடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்க வேண்டும்.
அவர் சொல்லுகின்ற போது சொன்னார், ஐயா நான் முழு நேரமா இப்போ ஆண்டுடைய பணியை நான் செய்யறேன் ஐயா, எல்லா ஊழியர்களோடு பாஸ்டர்மார்களோடு இணைந்து ஆண்டுடைய பணியை செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா அவருடைய ரீச் நிறைய, அவருடைய நாங்களா ஒரு கொஞ்சம் ரீச், அவர் பயங்கரமான ரீச் உள்ள ஒரு பர்சன். அவர் ஆண்டவருக்காக நிக்கிறாரு போது நிச்சயமா அதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். எனவே ஐயா அவர்களுக்கும் இவ்வளவு தூரம் என்னோடு கூட பேசுறதுக்காக மிகுந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒன்னே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட்டா 2 வீடியோ போட்டேன்னு 3 வாட்ஸ்அப் குரூப் போட்டு தூக்கிட்டாங்க. சிஎஸ்ஐல நான் இல்லாத குரூப்பே கிடையாதுங்க. எல்லா ஒரு குரூப்லயுமே இருக்கேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் 3 குரூப் விட்டு என்ன பண்ணிட்டாங்க. அது என்னத்துக்கு ஒண்ணும் புரியல. நீங்க இந்த சமூக வலைதளம், இந்த யூடியூப், பேஸ்புக் இதுல கிடந்து கோபத்தை காமிச்சுக்கிட்டு, அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், பெண்கள் ஆகிய ஐயா ஏதோ ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டிருக்காங்க, போட்டு சர்ச்சுக்கு வராதீங்கம்மான்னு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டு தானேங்க? நீ இன்னைக்கு அம்மா இந்த இடத்துல உங்களோட உள்ள எது தெரியுது, கொஞ்சம் தள்ளி விடுங்கம்மா அந்த மாதிரி சொல்ற ஆனா என்னைய உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு கிடக்கான் அப்படின்னா அங்க 1000 பேர் அதை பார்ப்பான். ஒருத்தர் சொல்லும் பொழுது அது நம்ம சபை போதகர், அதுதான் ஒரு கடமை. இயேசு நல்லவர் வல்லவர் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்தாப்புல 3ஆம் நாள் நம்மளுக்காக மரிச்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க, அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெரிந்தது, இதான் எல்லாருக்கும் தெரியுமே. நம்மளோட வாழ்க்கை நடைமுறைகள் என்ன? ஏமா முட்டு தெரிகிற மாதிரி என்ன பண்ணாத, ஒரு ட்ரெஸ்ஸை போடாத, அது ஒரு உடனே சொன்ன உடனே என்ன பண்ணிடுறது, ஒரு சாலை போடு, முக்காடு போடு. சபை போதகர் என்ன காம வெறி கொடூரன் இப்படியெல்லாம் வாட்ஸ்அப்ல அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னதுக்குதான் என்ன தூக்கி விட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சபை போதகர் சொல்றாங்க அப்படிங்கும்போது தகப்பனுங்க, அப்பா, ஒரு அப்பா பையன் பொண்ணை பார்த்து சொல்ல மாட்டாரா? ஏமா நீ கீழே குனியும் போது என்ன பண்ணு, புடிச்சுக்கிட்டு குனி. ஆமா, அது அப்பா ஒரு ஆம்பளை மாதிரிதான் மத்தவங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் அப்பா மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டாங்க. அப்ப அப்பா ஒரு சபை போதகர் சொல்றாரு அப்படின்னா நம்ம தகப்பன் சொல்றாங்கன்னு சந்தோஷமா பெண்கள் என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு இவர் அப்படியாக்க, இவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு வெறி இருக்கு, இப்படி ஒரு வெறி இருக்கு, என்னத்த சொல்ல. அதனால பெண்களும் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அக்காமார், தாய்மார்கள், தங்கச்சிமார்கள், நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி காரியங்கள்ல சபை போதகர் சொல்லும் பொழுது ஆமேனப்பா, சோத்திரப்பா, அல்லேலுயாப்பான்ட்டு நம்மளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஐயாவோட வாய் மூலமா, இந்த ஐயா சொல்லல, இதே மாதிரி உங்களோட சபை போதகர்களும் கண்டிப்பு பிரசங்கம், ஐயா கண்டிப்பு பிரசங்கம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பல திருச்சபைகள் சீரழிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணமே, நீங்க என்ன வேணா எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போலாம், எப்படி வேணா என்ன பண்ணலாம், அந்த மாதிரிதான் இன்னைக்கு அந்த மாதிரி சபைகள் பெருகி போச்சு. அதனால இந்த மாதிரி கண்டிப்பு பிரசங்கம் பண்றவங்களை அவங்க மேல ஒரு பழிய போட்டுறது, ஒரு காமவெறி கொடூரன்ட்டு, அந்த மாதிரிலாம் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க. அதை அசிங்கப்படுத்துறது சபை போதகர்களுக்கு அசிங்கம் கிடையாது. அவங்க இந்த மாதிரி 1008 கிரிட்டிசைசங்களை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அவமானம், அசிங்கம் எல்லாம் நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி மார்களுக்கு தான். அன்பானவர்களே, இதுவரை அருமையான சகோதரர் அவர்கள் ஆக்டிங் கிறிஸ்டியன் சேனல் அவர் வைத்து நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அந்த ஆக்டிங் கிறிஸ்டியன் சேனல் ஆக்டிவ் கிறிஸ்டியன் சேனலாக மாற்றப்பட்டுள்ளது. என்றால் செயல்பாடுகள் மிக முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எனவே சேனல் நடத்துறோம், ஆனா என்ன கிரியை, இவர் சரி இவர் எவ்வளவு பேசுறாரு, இவர் என்ன செய்ய போறாரு, சும்மா பேசிட்டு போனா போதுமா என்று எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. அதை அவர் யோசித்து கடவுள் அதுக்கான ஒரு ஞானத்தை கொடுத்து, இனி நாம் வெறும் ஆக்டிங் இல்லை, இனிமேல் ஆக்டிவா நாம் முழு நேரமாக ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை சகோதரர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதே போல் இந்த யூடியூப் சேனல் மாத்திரமல்ல, ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற மீட்டெடுக்கின்ற கரங்கள், மீட்கும் கரங்கள் என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு எப்பொழுதும் மீட்கும் கரங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய மீட்கும் கரங்களாக நாம் செயல்பட வேண்டும். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள், ஏழ்மையில் இருக்கிற மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள், இன்னும் பல்வேறு மூட நம்பிக்கை இருக்கிற மக்கள், அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ரிகவரிங் ஹேண்ட்ஸ் என்ற ஒரு அழகான ஒரு சமூக நல
ஒரு பணியை அவர் செய்து வருகிறார்கள். ஜெபியுங்கள், உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் ஒருவேளை நாம் நேரடியா அந்த காரியங்களை செய்ய முடியாது. இப்படி செய்கின்ற மக்களை நாம் ஆதரிக்கின்ற பொழுது நம்முடைய சார்பாக அவர்கள் அதிகமாக அந்த காரியங்களில் ஈடுபடுவார்கள். எனவே அதற்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் சகோதரருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.